கற்பக விநாயகா கல்விக் குழுமம். மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், செவிலியர். சின்ன குளப்பாக்கம், மதுராந்தகம். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. ஹாய், ஹலோ டு ஆல் மை இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். நான் தான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி வந்து நம்ம கூட பேசுகிறதுக்கு இப்போ யார் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான குரலுக்கு ஒரு சொந்தக்காரின்னு சொல்லலாம். ரொம்ப யங்கான ஃபேம், நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. யூடியூப்ல ஆகட்டும், சிங்கிங் அந்த துறையில் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. எஸ், உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நித்யஸ்ரீ. தேங்க்ஸ் ஐஷ் ஃபார் தி வண்டர்ஃபுல் இன்ட்ரோ. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி இருக்கீங்க நித்யஸ்ரீ? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்கா? ஆல் குட். ஐ மீன் அது கொஞ்சம் பழக்க தோஷம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்னோட ஒரு ஃபேவரட் சாங் இருக்குது, கோடி அருவி, நீங்கள் பாடினது. ஓகே. என்கிட்ட நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லக்ஷ்மிகரமாக ஆரம்பிச்சிடலாம். லக்ஷ்மிகரமாக, ஓகே ஷூர். ஏதாவது ஃபேவரட் லைன் எதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை, நீங்கள் எப்படி பண்ணால் உங்கள் வாய்ஸ் ஃபேவரட் தான் இருக்குது. கோடி அருவி கொட்டதே அடைய மேலே, அது தேடி உசர முட்டதேனதோ ஒன்னால. கோடி அருவி கொட்டதே அடைய மேல, அது தேடி உசர முட்டதேனதோ ஒன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட துளை போட்டு என்னையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே. சிங்கலாங். பல சென்மோ தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மோ தாண்டி வந்த உறவே. ஓகே, இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து இந்தியா கிளிட்ஸோட சிங்கரா நான் வந்து அப்ரூவ் பண்ணிட்டேன். ஸ்ருதியில பாடுறமா? அது உங்க கூட சேர்ந்ததால தான சுருதி வந்துருச்சு. அப்படிலாம் அது வராது. only if it is inbuilt it will come. Yeah. Okay, thank you so much and I really loved your voice. Thank you. And நேர்ல கேக்குறதுக்கு அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு. Thank you so much. So எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Busy. I mean I love to keep myself always busy. So இப்போ YouTube தான் வந்து full fledged போயிட்டு இருக்கு. I mean COVID டைம்ல வேற எதுவும் வேலை இல்ல. யாருக்கும் பெருசா நம்ம கோல் ரொம்ப சமத்தா பத்திரமா இருக்கு. அது இன்னும் எந்த இடத்துல மாற்றுறதுன்னு தெரியாம நான் வந்து கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் சில்வருமே இன்னும் அழகா கவர் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஐ மீன் ஐ டோன்ட் நோ வேர் டு எக்ஸாக்ட்லி ஹேங் இட். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ நைஸ் பிளேஸ் இன் மை ஹவுஸ். ஸோ அதுதான் ரெண்டுமே தூங்கிட்டு இருக்கு. பட் ப்ரவுட் மூமெண்ட் யூனோ. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, மை ஹோல் ஃபேமிலி, மை டீம், ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் ஐம் பிளெஸ்ட் வித் amazing set of friends who know எனக்காக உயிரே விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ without all of their support I think gold எல்லாம் யூடியூப்ல இஸ் நாட் அ ஜோக். நான் ஐ நெவர் even imagined. இன்னைக்கு இந்த அவார்ட் நீங்கள் வாங்குறீங்க, லைக் உமன் அச்சீவர்ஸில் உங்களையும் கூப்பிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஹவ் ஹாப்பியா? ஐ மீன் ஹாப்பின்றதை விட ஐ வுட் சே டுடே ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். இன்னைக்கு வந்து ஒரு விமனோட அச்சீவ்மெண்ட்டும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஐ மீன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ந்தபோது நான் ரொம்ப ஹாப்பியாக, ஓகே இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை அவார்டீஸ், ஐ வாண்ட் டு நோ தேர் ஸ்டோரிஸ், எந்த ஃபீல்டில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தேன். எனக்கு நடுவில் வந்து எனக்கு இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 அவார்டுக்குள்ளேயே ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ காட் வெரி எமோஷனல். ஐ ஸ்டார்டட் க்ரையிங் அந்த சீட்லேயே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இப்படி உட்காந்து நான் வந்து ஃபீல் ஐ மீன் ஐம் நாட் அவ்வளோ ஈஸியாக நான் அழ மாட்டேன். பட் என்னால் இன்றைக்கி ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ் பிகாஸ் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தட் தே ஹவ் கம் டு தி ஸ்டேஜ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்க எல்லாரோட மத்தியில் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் தேங்க்ஸ் டு கற்பக விநாயகா காலேஜ் ஃபார் யூனோ ரோப்பிங் மீ ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் பேலட் யூனோ. ஸோ yeah, very inspiring. இல்லை ஆக்சுவலி நான் ஒரு அவார்டுன்றதே மறந்துட்டேன். நான் வந்து இங்கே ஒரு I was just a normal girl sitting and watching what is happening, what people have done, what more can I do that they are doing. எனக்கு என்னமோ நான் இன்னும் நிறைய பண்ணணும், நான் இன்னும் எதுவும் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியே ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து தான் நான் ஐ ஸ்டார்டட் க்ரையிங். இன்னொரு ரூமரும் கேள்விப்பட்டோம், பிக் பாஸ்க்குள்ள போக போறீங்க. ஐயோ இல்லை, அது சத்தியமா நீங்க சொன்ன மாதிரியே ரூமர் தான். நீங்களே வளர்ல இல்லை, கரெக்டான விஷயம் தான். சத்தியமா நான் பிக் பாஸ்க்குள்ள போகல.
நான் வந்து இன்கேஸ் 10 பொருத்தங்கள் இங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இவங்க பிக் பாஸ்க்குள்ளே போகலாம்ப்பா 10 பொருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஐ மீன் பிக் பாஸ்க்கு பொருத்தம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஐ மீன் ஒன்லி உள்ளே போனக்கப்புறம் தான் அங்கே என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்றது வந்து தெரியும். ஸோ உங்கள் மைண்டில் யாராக இருப்பாங்களே இங்கே ஸ்ட்ராங் போனால் எப்படின்னா அச்சு காலி அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க உள்ளே போனால் வீக் ஆகிடுவாங்க, வீக்காக இருக்கிறவங்க உள்ளே போனால் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வி கேன் நெவர் ப்ரெடிக்ட் ஹூ இஸ் ஃபிட். ஐ மீன் ஃபிட்டுன்னு அப்படி யாரும் சொல்ல முடியாது பிக் பாஸ்க்கு. ஐ மீன் யூ கேன் ஜஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் இட், be a part of the journey, enjoy and learn something and come out. அவ்வளவுதான். ஆசை இருக்கு போணும். இல்ல நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச்ட். என்னால் எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லாமல் ஐ கான்ட் சேல் மை டேஸ். ஸோ 100 days and all ரொம்ப கஷ்டம். பட் ஆக்சுவலி நான் இந்தியன் ஐடல் டைமில் வந்து வெறும் அம்மாவோட மட்டும்தான் இருந்தேன், அப்பா பிரிஞ்சு தான் இருந்தேன். பிகாஸ் அங்கே வந்து இட்ஸ் அ மினி பிக் பாஸ். ஐ திங்க் உங்களோட இந்தியா கிளிட்ஸ் இன்டர்வியூலே நான் ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பேன், ஹவு இந்தியன் ஐடலில் வந்து யூ ஹாவ் டு பி இன் ஒரு ரூம், குட்டி 4, இதை விட half த ரூம் சைஸ் தான். அண்ட் யூ ஹாவ் டு பி அங்கே தான் வந்து 8 months இருந்திருக்கேன் அதே ரூமில். ப்ராக்டிஸ் ரூம், ஷூட்டிங் ரூம், ப்ராக்டிஸ், இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் பாஸ் வந்து 100 நாள். நான் இருந்தது 8 மாதம்னா எவ்வளோ நாள்? 240 days அப்படி தான் இருந்திருக்கேன். 2 பேரோட. அட்லீஸ்ட் இங்கே பிக் பாஸில் 10 பேர் இருப்பாங்க, நான் வெறும் எங்கள் அம்மா மூஞ்சி, எங்கள் அம்மாக்கு ஏன் மூஞ்சி, இப்படி தான் இருந்திருக்கும். 8 மாதம் ஒரு ரூமில் இருந்திருக்கீங்க. ஸோ I've experienced more than Big Boss. So I've learnt a lot. என்ன விட்டா I can manage, but I don't want to. வேணாம், நமக்கு பிக் பாஸ் நமக்கு செட் ஆகாது. நீங்கள் ஆக்சுவலி பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. உங்களுக்கு எதாவது ஆக்டிங்குள்ளே போகணும் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நிறைய ஆஃபர்ஸ் வந்தது, பட் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி ஐ ஹாவ் பட் அது ஜீவா இல்லை, அத்தர்வாவோட ஈட்டின்னு ஒரு படத்தில் ஐ டன் அ சிஸ்டர் ரோல். தட் வாஸ் ஃபார் லைக் இன்னும் ஒரு 10 minutes படத்தில் வந்தால் பெருசு. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர் ரோல் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா, தனுஷ் சார், அப்புறம் வந்து விஜய் சாருக்கு வரல இன்னும். பட் அந்த மாதிரி நிறைய வந்தது. பட் அப்போ நான் கரெக்டாக 10th பண்ணிட்டு இருந்தேன், போர்டு எக்ஸாம். அந்த ஒரு படத்துக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கால் ஷீட். ஸோ அதனால் ஐ தாட் ரொம்ப இப்படி டைவர்ட் ஆகிட்டோன்னா என்னோட சிங்கிங்கும் போயிடும், படிப்பும் போயிடும். ஃபேமிலி இஸ் வெரி வெரி அகாடமிக் ஓரியன்ட், எல்லாருமே த வெல் குவாலிஃபைட். ஸோ அதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 டிகிரி முடிச்சுட்டு இப்போ 3rd டிகிரி வந்து ஐம் பர்சியூவிங். ஸோ அதனால் ரொம்ப ஃபேமிலி வந்து அகாடமிக் இஸ் வெரி. ஸோ அதனால் பாட்டும் அது மட்டும் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்டிங் லெட் மீ திங்க். ஆமாம், நமக்கு கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து வராது. கொஞ்சம் தனியாக ஏதாவது விமன் சென்ட்ரிக் மூவி இல்லை மோட்டிவேஷ்னல் மூவி அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, சிங்கிள் விமன் ஓரியன்ட் சிங்கப்பெண் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஆக்ட். ஸோ இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன், அசின் எப்படி இருக்க, அதாவது நம்ம சிவாங்கி அவங்கள நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், வெரி க்ளோஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஹவு லாங் யூ நோ ஹர்? பிகாஸ் இப்போ அவங்க பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ரொம்ப வருஷம்லாம் எனக்கு தெரியாது, பட் சிவாங்கிக்கு என்ன முன்னாடிலேருந்தே தெரியும். பிகாஸ் நான் டிவிக்கு முன்னாடி வந்துட்டேன்ல. ஸோ ஷீ நியூ மீ, ஷி வாஸ் ஃபாலோவிங் மீ. பட் அவங்க இதுக்கப்புறம் இதுக்குள்ளே சூப்பர் சிங்கர் விஜய் டிவிக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் எங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சு. பிகாஸ் ஐ எம் மச் சீனியர். 9 years 10 11 12 years முன்னாடியே நான் வந்துட்டேன்ல டிவிக்குள்ளே. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால அப்போ தான் எனக்கு சிவாங்கி பற்றி தெரிஞ்சு, அப்புறம் நாங்கள் சூப்பர் சிங்கரில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபியூ இன்டர்வியூஸ். அப்போ வந்து அவர் எனக்கு எப்பயுமே க்யூட் அண்ட் வெரி பப்ளி. வந்து நான் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுவேன், நான் இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன், இது நான் பண்ணி, அவள் எப்பயுமே வந்து வெரி ஸோ மச் எனர்ஜி அவளை சுற்றி எப்பயுமே இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த வெரி க்யூட் genuine characters I have met அப்படின்னு சொல்லுவேன் சிவாங்கி. வெரி ஹாப்பி பப்ளி பர்சன். நல்ல அதுக்கப்புறத்துலேருந்து லைக் வேர் இன் குட் டச். அவள் பயங்கர பிஸியாக இருக்கா. அவள் ஷீ இஸ் டூயிங் a lot of events and shows. yeah. ஸோ இப்போ வேறு ஏதாவது அப்கமிங் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்? 2-3 படத்தில் பாடியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் ரிலீஸ். இங்கே வந்து ஒருத்தவங்க மீனாட்சி அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்காக வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான இந்த ஸ்டோரி. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங், அ சாங் தட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் டுடே. இன் அ மந்த் ஆர் ஸோ என்னோட யூடியூப் சேனலில் அது வந்துடும். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபைனல் கொஸ்டின் டு ஆல் த உமன்ஸ், டு ஆல் த கேர்ள்ஸ் அவுட் தேர்.
இப்போ நீங்கள் வந்து இந்த யங் ஏஜில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இப்போ ஒரு அவார்ட்லாம் வாங்கி நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு அவார்டு வாங்கிட்டீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் நீங்கள் வந்து அந்த வெளியில் இருக்கிற உமன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் யூ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், பண்ணுங்கள் தாராளமாக எல்லாமே. ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலி பிரியங்கா அக்கா இங்கே இருக்காங்க, அங்கே நான் அப்படி சொல்லலை, ஐ மீன் ஸ்டேஜில் சொன்னாங்க, இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிடுறேன். டு பி வெரி ஆனஸ்ட், இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் வந்து பிரியங்கா அக்கா கூட வந்து ஆங்கருக்காக ஒரு அவார்டு வாங்கியிருந்தாங்க. அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ பண்ணு, யார் வந்து என்ன சொல்கிறா அதை பற்றி யூ ஷுட் நெவர் கேர். ஐ மீன் அதே ஒரு ஆட்டிடியூடில் தான் எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து வளர்த்துருக்காங்க. நீ யார் உன்னை என்ன இது பண்ணாலும் நீ இது பண்ணாத, நீ பாடுறியா, நான் ஃபஸ்ட்டு வந்து பாடிட்டே ஆடுவேன். ஐ மீன் ஐ ஹேவ் தட் இது நேச்சுரலி அது எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து பொண்ணுன்னா ஆடக்கூடாது, ஏன் ஆடுற, உன்னை பாட தானே கூப்பிட்டாங்க, வெறும் பாடு, அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது. பட் பெர்ஃபார்மர் அப்படின்றது எனக்குள்ள இட்ஸ் அன் இன்பார்ன்ஸ் டேலண்ட். ஸோ அதை வந்து எங்கள் அப்பா நீ அதெல்லாம் கண்டுக்காத, அதுவும் பிராமின் பொண்ணு ஆடுறது, இந்த மாதிரி நிறைய ஐ மீன் லெட்ஸ் நாட் டேக் இட் டு தி சீரியஸ் நோட். பட் அந்த மாதிரிலாம் நிறைய ஹியூமிலியேஷன்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் நெவர் ஸ்டாப் மை செல்ஃப் ஃபார் எனி திங். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன பண்ணுறேனோ அப்படி பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஐ மீன் கான்ஃபிடென்ட்டாக ஐ ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் வாட் எவர் இட் இஸ். ஐ மீன் அந்த போல்ட்னஸ் எனக்கு இருக்குது. ஸோ I think my strength is boldness and I would love to say that to every woman out there. Be bold. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாவே உங்களோட ட்ரீமை ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையும் தொடச்சி போட்டு எல்லாரும் தொடச்சி பண்ணணுமா பண்ணோன்னா பண்ணிடுங்க. சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், சேஸ் யுவர் ட்ரீம். பிகாஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த ஏஜில் வந்துட்டு தே ஆர் லைக் திங்கிங் ரொம்ப மாதிரி வரலாமா வெளியில் அப்படின்ற மாதிரி வரணும். அதுதான் வரணும். வந்தால் there's so much more in the world to explore. So they have to come out. Women is the future. They have to come out. இது ஒரு நல்ல பாயிண்ட். So thank you so much. Thank you Aish. Nice talking to you. Same here. Thank you. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. கற்பக விநாயகா கல்வி குழுமம் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், செவிலியர், சின்ன குளப்பாக்கம், மதுராந்தகம்.